ஹாய் ஆல், இது லாஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாக். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டைமே கிடைக்கலன்னு. ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து ஒன்று ஒன்றா எடிட் பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடேன்னு இல்லை, அம்மா எல்லா நாளுமே வந்து ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவாங்க. பட் ஆனால் ஃப்ரைடேன்னு வந்தால் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எல்லாமே பண்ணிடுவாங்க. கற்பூர தீபம் காட்டுவாங்க ஃப்ரைடே அப்படின்னா. ஸோ இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க போயிட்டேன். விநாயகர் வந்து ஜென்ரலாக நாங்கள் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தேர்ட் டே வந்து எடுத்துகிட்டு போய் கடலில் வந்து விட்டுட்டு வருவோம். ஆனால் இந்த முறை தேர்ட் டே வந்து ஃப்ரைடேவாக ஆயிடுச்சு. அதனால அம்மா வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா விநாயகரை கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால வந்து நாங்கள் சண்டே தான் வந்து விநாயகரை கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். அம்மா வந்து எப்பயுமே ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. அவங்க டேப்லெட் போடுறாங்க, சுகர் டேப்லெட், அதனாலேயே சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. முன்னாடிலாம் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பசி தாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. ஃபுல்லாகவே விரதம் இருப்பாங்க. நிறைய நாள் அந்த மாதிரிலாம் விரதம் இருப்பாங்க. ஆனால் இப்பெல்லாம் அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ விரதம் இருந்தாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்பெல்லாம் அவங்களால பசி தாங்கவே முடியல. ரொம்ப அவங்க கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் அவங்களுக்கு வந்து மயக்கம் வரா மாதிரி இருக்குது, இல்லை சம் டயர்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த பூஜை வெள்ளிக்கிழமெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஷூட் எடுத்துட்டு கடகடன்னு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் என்ன செட் பண்ணனே பார்க்காம நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என் மூஞ்சே அதில் வரல அப்படின்ட்டு. ஆனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக ஃபஸ்ட்டெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் தோணுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து சரி எப்படியா இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லையா, நானாக எடுக்கிறது. எப்பயுமே அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்க இல்லை, நானாக தான் எடுத்தேன். அதனால தான் இந்த தப்பு நடந்துருச்சு. சரி இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே, அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோடே பண்ணுறேன். இருக்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸியான டைம் கன்சியூமிங் பண்ணாத ஒரு சட்னி எதுன்னா அது கார சட்னி தான். பட் ஆனால் அதுக்குமே எங்கள் அம்மா வந்து எப்போ பாரு கார சட்னி தான் செய்கிறீங்க, சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சரி வேறு எதுனா கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் புதினாலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு பேர் வந்து கதம்ப சட்னின்னு நானே வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் டேஸ்ட் நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. முன்னாடிலாம் வந்து வெங்காயம் ரொம்பவே நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. எந்த கடைக்கு போனாலுமே சரி வெங்காயம் மேலே வந்து அந்த பிளாக்காக இருந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் ஒரு சில இடத்துல போகவே மாட்டேங்குது. அதனால வந்து அந்த தோலை வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அதனால நிறைய வெங்காயம் வேஸ்ட்டாக தான் போகுது. அது மட்டும் இல்லை, இப்போலாம் வெங்காயம் வந்து ரொம்பவே பெரிய பெரிய சைஸாக தான் எனக்கு கிடைக்குது. நான் வாங்குகிற கடையில் மேபி சின்ன சின்ன வெங்காயம் வந்தாலும் வரலாம், நான் அதை பார்க்குறதே இல்லை. ஸோ அதனாலேயே வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாமே வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்னதாக பொடிசாக சாப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு, அந்த சாப் பண்ணி வச்சிருந்த மீடியம் சைஸ் வெங்காயம், இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு அது கூடவே வந்து 2 தக்காளி, இதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 7-8 காஞ்ச மிளகாய், ஆக்சுவலி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து பார்த்திங்கன்னா நான் முந்தின நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ஜென்ரலாக புதினா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அவ்வளோ பிடிக்கும். புதினாவோட ஃப்ளேவரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எது கூட புதினா சேர்த்தாலும் சரி, பிரியாணி வந்து எனக்கு புதினாவில் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னே தெரியாது, புதினா ஃப்ளேவர் அப்படின்னாலே எனக்கு அவ்வளோ இஷ்டம். இது எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்த தேங்காயை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டுட்டு தான் மிக்சியில் அரைக்கணும். இதுக்கு நடுவில் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இவ்வளோலாம் பண்ணுறீங்க, வீட்டில் சிங்க் ஒழுங்காக கழுவ மாட்டீங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து நான் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாங்க. நான் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எனக்கு அந்த கலர் மாறவே மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ஒரு சில விஷயம் புரியலை. ஏன் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு சில விஷயங்களை வந்து ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் வீட்டுகளில் போய் பார்க்கும்போது வாஷ்ரூமும் சிங்க்கும் சுத்தமாக க்ளீனாகவே இருக்காது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நம்ம எங்கே இருந்தாலும் அது நம்ம வீடு தானே, நம்ம தானே அங்கே தங்குறோம். ஸோ அதனால வந்து அதை நம்ம க்ளீனாக தானே வச்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் அதை நினைக்கவே மாட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எங்கே இருந்தாலும் சரி, நம்ம இருக்க போகிற இடம், நம்ம வாழக்கூடிய இடம், அதை க்ளீனாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நான் அப்படி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுப்பேன். பட் ஆனால் ஒரு சில விஷயம் நமக்கு
நமக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போனதை நம்மளால மாற்றவே முடியாது. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த சிங்க். எவ்வளோ தேய்ச்சாலும் என்ன பண்ணாலும் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். எப்பவுமே நான் வந்து மிக்சியில் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைப்பேன். இவ்வளோ நல்ல ரிவ்யூ இருக்குன்னு தான் இந்த மிக்சி வாங்கினேன். கடைசியில் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, மொத்தமாக போட்டு அரைச்சதில் வாரி அடிச்சிச்சு, டபுள் வேலை வச்சிச்சு. அதுலேருந்து நான் வந்து பாதியாக தான் அரைக்குவேன் எப்பயுமே. ஏன்னே தெரியல, எனக்கு அவ்வளோ பயம் அதுலேருந்து. இதுக்கு முன்னாடியுமே நாங்கள் வந்து பிரீத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு மோசமாலாம் இருந்ததில்லை. ஆனால் இது ரொம்பவே மோசம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலுமே வந்து வாரி அடிச்சு விட்டுரும். ஸோ பாதியாக டிவைட் பண்ணி அரைச்சி முடிச்சிட்டேன். அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா இட்லியும் வந்து வெந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. சட்னியோட தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் வந்து ஒரு 1 or 2 minutes போதும். 1 minute போதும் ஆக்சுவலி. பெருங்காயம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து சட்னியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான கதம்ப சட்னி ரெடி. இந்த சட்னி நானே தான் பேர் வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் மற்றவங்களாம் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இது நானாக வந்து ஒன்று யோசிச்சு பண்ணது தான். இது கூட இது போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. டேஸ்ட் நிஜமாவே ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து எடுத்துட்டு உடனே வந்து எடுக்கக்கூடாது. ஒரு 1 or 2 minutes கழித்து எடுத்தோம் அப்படின்னா அடியில் வந்து ஸ்டிக் ஆகாமல் வரும். எப்பயுமே வந்து நான் டீஸ்பூனில் தண்ணி தொட்டு தான் வந்து எடுப்பேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து நான் எடுக்கும்போது எல்லாமே ஒட்டிட்டு வரும். என்னடா ரீசன் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எப்பயுமே நம்ம லைஃப்பில் எல்லா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம எப்பயுமே கற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும்னு அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் செய்யும்போது தான் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து கற்றுக்கணும். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 7 நான் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா கூட உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம். பட் ஆனால் என்னென்னா ஒன்று காலையில் சாப்பிடும்போது அம்மா எங்கள் கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஈவினிங் சாப்பிடும்போது மட்டும் அம்மா வந்து டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாயிட்டு நான் வந்து கையோடவே பாத்திரம் தேய்ச்சிட்டு கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டில் வந்து நிற்கணும் அப்படின்னா ரொம்பவே எனக்கு கடுப்படிக்கும். அது ஏனோ தெரியல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து வேலை பார்க்கணுன்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னாலே வந்து வீட்டில் வந்து அன்னைக்கு டேக்கான வேலை வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பெட்டில் வந்து பாய் போட்டுருவேன். ஏன் அப்படின்னா வந்து அம்மா தான் வந்து பெட் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஜென்ரலாக வந்து கீழே தான் படுப்போம். அம்மாவுக்கு வந்து பெட் வந்து ரொம்பவே ஹீட் ஆகுது அப்படின்வாங்க. அதனாலேயே வந்து நாங்கள் பெட் மேலே வந்து பாய் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்து தூங்க போயிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.